அகைன் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கிறேன் 12:32-33 அது 5 டாட்டு. நான் நினச்ச மாதிரி இப்போ வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிருச்சு எனக்கு. அப்படியே இங்கே ட்ரேட் எடுத்தேன். இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் 15 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸில் நல்ல ஒரு பூம் மாதிரி வந்துருக்குங்க. ஸோ ஒரு ₹2 ப்ராஃபிட், அதாவது 1800 அப்படிங்கிற ப்ராஃபிட்டு. இன்னொரு ₹3 அண்ட் இந்த 65 ரேஞ்சில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். மறுபடியும் வருமா இல்லை வராதான்னு பார்க்கலாம். 62 போயிடும். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே வச்சுருந்தேன். எனக்கு மூவ்மெண்ட் கிடைக்கலன்ட்டு 15 மினிட்ஸில் வெளியே இருந்தேன். செகண்ட் என்ட்ரி கரெக்டாக எனக்கு இந்த ஒரு ஃபால் வரும்போது என்ட்ரான ஒரு மூவ்மெண்ட் இப்போ கிடச்சிருச்சு. ப்ராஃபிட்டில் இருக்குது. எக்ஸிட் போடணும், போட்டுக்கலாம். 65 அப்படிங்கிற டார்கெட்டு டச் ஆகுமா அப்படின்னு வெயிட்டிங். இல்லை க்ளோஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாம். 64 இருக்குது மார்க்கெட்டு. சி guys, friends, 64.75 க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கலாம். 65 டார்கெட் வச்சுருக்கிறேன். 2000 ப்ராஃபிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. 64, 50, 25, 30 போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு காலில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம். ஓகே, ரீச் நம்ம டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் க்ளோசிங். டார்கெட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சூப்பர், ஒரு ஸ்பேக் கொடுத்துட்டு வருது. இனி நம்ம பிளான் எக்ஸிக்யூட்டட். இங்கே ஒரு பை பண்ணோம். ஃபஸ்ட் பை 15 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணி வரல, எக்ஸிட் பண்ணியாச்சு. செகண்ட் பை கரெக்டாக இங்கே ஒரு சிபிஆரில் பை பண்ணோம். 65 ருபீஸ் டார்கெட் வச்சேன். 65 ருபீஸ் டார்கெட் டச் பண்ணிடுச்சு. எனக்கு போகுதுன்னு வெளியே இருந்தேன். இட்ஸ் கண்டினியூ. நான் 66 போகுது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம டார்கெட் நமக்கு கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் சொல்லிடலாம் மார்க்கெட்டுக்கு.